யோவான் எழுதின சுவிசேஷம் 14வது அதிகாரம் 13வது வசனத்தை வாசிக்க கேட்போம். புதிய ஏற்பாடுல எத்தனாவது பக்கம்ன்றதை தெரியப்படுத்துங்க. 149 புதிய ஏற்பாடுல எடுத்துக்கொள்றீங்களா எல்லாரும்? 13வது வசனம் 14வது வசனம். நீங்கள் என் நாமத்தினாலே எதை கேட்பீர்களோ குமாரனில் பிதா மகிமைப்படும்படியாக அதை செய்வேன். என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் அதை நான் செய்வேன். ஒரு விசையாக கண்களை மூடி, எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, உம்முடைய பரிசுத்த பிள்ளையாகிய இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாக உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த வார்த்தை உம்முடையதையா, நீங்க எங்களோட பேசுங்க. இந்த வார்த்தையின் மறைபொருள் எங்களுக்கு வெளிப்படுத்துங்க. ஆண்டவரே, உங்க வார்த்தைக்காக காத்துக்கிறோம். என் ஆவியானவருடைய அசைவாடுதல் வெளிப்படட்டும். பிதாவிட்ட இருந்து புறப்பட்டு வந்தாருன்னு சொல்லி எழுதியிருக்க அந்த ஆவியானவர் வெளிப்படுவீராக. என்னை மறைத்து நீர் பேசும் இயேசுவின் மூல பிதாவே, ஆமென் ஆமென். அல்லேலூயா அல்லேலூயா. இயேசு நல்லவர், அவர் நேற்றும் இன்றும் என்றென்றும் என்றென்றும் நீங்க சொல்லுகிறவர் மாறாதவர் தான். அல்லேலூயா. அற்புதமான காரியங்களை இயேசு செயல்படுத்த போகிறார். இதனால ஆண்டவர் ஜெபத்தை குறித்து உங்களோடு பேசும்படிக்கு என்னிடத்துல சொல்லி இருக்கிறார். நான் அந்த காரியத்தை குறித்து கொண்டு வந்திருக்கிறேன். உங்களிடத்திலே வேதத்தின் மூலமாக ஜெபம் என்பது என்ன, நாம் ஏன் ஜெபிக்க வேண்டும், ஜெபத்தின் காரியம் என்ன, ஜெபத்தினால் கிடைக்கும் என்ன ஆசீர்வாதம் என்று பார்க்க போகிறோம். ஆண்டவர் சொல்லும் பொழுது, நீங்க என் நாமத்தினாலே எதை கேட்பீர்களோ குமாரனில் பிதா மகிமைப்படும்படியாக அதை செய்ய போறாங்க. அல்லேலூயா. ஆண்டவர் மகிமைப்படும்படிக்கு இயேசு பல காரியங்களை செய்து கொண்டே வந்தாரு இந்த பூமியில. பிதாவாகிய தேவன் மகிமைப்படும்படிக்கு ஆண்டவர் சொல்றாரு, உங்களுக்கு கொடுத்ததுனால நீங்க இயேசுவை மகிமைப்படுத்த, தேவனை மகிமைப்படுத்த ஆலயத்துல வந்து சாட்சி சொல்லுகிறவங்களா மாற போறீங்க. அதனால ஆண்டவர் சொல்றாரு, என் நாமத்தை நான் உனக்கு கொடுக்கிறேன். என் நாமத்தினாலே நீங்க எதை கேட்பீர்களோ அதை நீங்க பெற்றுக்கொள்வீங்க. என் நாமத்தினால எதை கேட்டாலும் அவர் எப்படி சொல்றாரு பாருங்களேன். குமாரனில் பிதா மகிமைப்பட போறாரு. ஆனா அடுத்த வார்த்தை சொல்றாரு, நான் செய்ய போறேன். அவர் இறங்கி செய்ய போறாரா. ஏன்னா பிதாவின் நாமத்தை மகிமைப்படுத்த இயேசு வர்றாரு. உங்கள் ஜபத்தின் பதில் வருகிறது. அந்த காரியம் என் நாமத்தை பயன்படுத்து. இந்த உலகம் நடுங்கத்தக்கதான நாமம், சகல இயற்கையும் மாறத்தக்கதான நாமம், வானத்தையும் சகல பூமியும் சர்வசேனையும் பயப்படுகிற ஒரே நாமம் இயேசு. அந்த நாமத்தை நாம உச்சரிக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில ஒரு மாற்றம் நடக்கும். நம்ம உடனடியா, சில பேருக்கு தெரியாது, சில பேருக்கு உடனடியா தெரியும், சில பேருக்கு சில காரியங்கள் ஆச்சரியமா இருக்கும். ஜெபம் ரொம்ப முக்கியமானது. நம்ம ஜெபத்துல ஆண்டவர்கிட்ட கேட்கணும். நம்ம ஜெபம் பண்ணும்போது இயேசுன்ற நாமத்தை பயன்படுத்தணும். ஏன்னா அந்த நாமத்துக்குத்தான் எல்லாம் பயப்படும். பிசாசு நம்ம கிட்ட ஒரு தொந்தரவுப்படுத்துறான், பல பாவ காரியங்களை கொண்டு வருகிறான், பல போராட்டத்தை கொண்டு, துக்கத்தை கொண்டு வரான்னா நீங்க அறிந்து கொள்ளணும், தேவ பிள்ளைகளிடத்துல துக்கம் சந்தோஷமா மாறுன்னு தான் எழுதியிருக்கு. அப்ப சந்தோஷமா மாறுன்னு தான் எழுதியிருக்கு. துக்கத்தை கொண்டு வருகிறது யாருன்னு அடையாளப்படுத்திக்கணும். அவனை ஜெபத்துல நீங்க முறியடிக்கணும். அது இயேசு என்ற நாமத்தை பயன்படுத்த வேண்டும். அல்லேலூயா. ஒரு இடத்தை தேர்ந்தெடுத்து வைத்துக் கொள்ளணும். ஒவ்வொரு நாள் அதே இடத்துல போய் ஜெபம் பண்ணுங்க. அதே இடத்துல உங்களுக்கு நேரம் பரலோகம் திறக்கிற வரைக்கும் காத்துருங்க. நீங்க உபவாசம் பண்ணுகிற வேளையில் அந்த இடத்துல போய் உபவாசம் பண்ணுங்க. உங்களுக்கு நேரம் பரலோகம் திறந்திருக்கும். நீங்க எப்ப எந்த காரியம் செயல்படுத்த போகணுமோ ஆலோசனை அந்த இடத்துல வெளிப்படும். நான் ஒரு சகோதரி வீட்டுக்கு போயிருந்தேன். அந்த சகோதரி என்கிட்ட சொன்னாங்க, பாஸ்டர் நீங்க அந்த சேர்ல உட்காருங்க பாஸ்டர், ஏன்னா நான் அங்கதான் ஜெபிப்பேன். 40 நாள் ஜெபம், ஃபாஸ்டிங், இந்த ப்ரேயர் அங்கதான் உட்காந்து ஜெபிப்பேன்னாங்க. சரின்னு சொல்லி நான் அந்த இடத்துல, அவங்க உட்கார்ந்த ஜெபிக்கிற இடத்துல போய் நான் உட்கார்ந்தேன். பிரசனம் 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 அளவில்லாம இருக்கு. அந்த இடத்துல பரலோகம் திறந்திருக்கு. ஒரு வித்தியாசத்தை காண்றேன். அப்ப பிள்ளைங்க பரலோகத்தை ருசிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஒரு விஷயம், அவங்க அந்த சேருக்கு நேரா பரலோகம் திறந்திருக்கு. அந்த இடத்துல பிரசனம் இருக்கு. நிச்சயமா பிரசனம் வந்துருச்சுன்னா பிளெஸ்ஸிங்கும் கூட வரும்.
ஏன்னா அந்த இடத்த கர்த்தர் ஆசீர்வதிக்க வந்துருவார். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை வாசிக்க கேட்போம். நம்ம அவர்கிட்ட ஒரு உரிமை ஒண்ணு வைக்கணும். நம்ம அப்பாவா, நம்ம சொல்லுவோம்ல, அப்பா, நமக்கெல்லாம் அப்பா இல்லை, அப்பாவா அவரை நினைப்போம். அவர்கிட்ட நம்ம கேட்கணும், அவர்கிட்ட சொல்லணும். நிறைய பேரை நம்ம உரிமை எடுத்து நிறைய பேர்கிட்ட போய் நிறைய விஷயம் கேட்போம். இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாங்க, நீ என்னுடைய பிள்ளை, உனக்கு 100% உரிமை இருக்கு. நீ உரிமையில என்கிட்ட வா, நீ என்கிட்ட கேட்கிற காரியத்தை நான் உனக்கு கொடுப்பேன். நான் உன் தகப்பன். எந்த காரியமானாலும் தேவையானாலும் யாருக்கிட்டையும் போய் நிக்காத, என்கிட்ட வந்துரு, நான் உனக்கு தருவதற்கு. அவர் இன்னைக்கு தர ரெடியா இருக்கேன்னு தான் இந்த ஜபத்தை உங்களுக்கு கொடுக்கிறார். வாசிங்களேன். நீயோ ஜெபம் பண்ணும் போது உன் அறை வீட்டுக்குள் பிரவேசித்து. பாருங்க, ஒரு காரியத்தை ஆண்டவர் நமக்கு சொல்லுகிறார். நீ இயேசு கிறிஸ்துவினிடத்துல அவர் நாமத்தை பயன்படுத்தி ஜெபிக்க போகிற. அப்படி நீ ஜெபிக்க போகிற ஒன்னிடத்துல ஆண்டவர் சொல்றாரு, நீ ஜெபம் பண்ற இடத்துல ஒரு இடத்தை தேர்ந்தெடுத்து வச்சு, அந்த இடத்துக்குள்ள, ஒருவேளை தனி ரூம் இருந்தா சந்தோஷம்தான், அந்த இடத்துக்குள்ள நீ உள்ள போய் உட்கார்ந்து இருந்து ஜெபிச்சாலும் சரி, இல்ல உன்னுடைய இடம் ஜெப இடமா இருந்தாலும் சரி, அந்த இடத்துல நீ போய் உட்கார்ந்து ஒரு காரியத்தை செய்யணுமா. நீயோ ஜெபம் பண்ணும்போது உன் அறை வீட்டுக்குள் பிரவேசிக்க வேண்டும். அல்லேலூயா. அறை வீட்டுக்குள் பிரவேசித்து உன் கதவை பூட்டி. அப்ப அடுத்த ஸ்டெப் என்னன்னா, நான் எப்படிங்க அறை வீட்டுக்குள்ள போறது? அது எப்படி? எங்க வீட்டுல ஒரே ஒரு ஹால் தான் இருக்கு, நான் எப்படி அறை வீட்டுக்குள்ள போறது? அந்த அறை வீடு எப்படி எனக்கு சாத்தியமாகும்? எனக்கு எப்படி இதா இருக்கும் அன்னு சொல்ல, நீ ஜெபிக்கிற இடத்துல போய் உட்கார்ந்த உடனே எந்த சிந்தனைக்குள்ளேயும் உள்ளுக்குள்ள வராதபடிக்கு உன் கண்களையும் இந்த செவிகளையும் சத்தம் கேட்காதபடிக்கு அடைச்சுக்கிட்டு உட்கார்ந்துடணும். என்ன காரியம் நடந்தாலும் அடைச்சிக்கிட்டு உட்கார்ந்துடணும். என்னை தேவன் பழக்க வைக்கும் போது ஒரு காரியத்தை செய்வாரு. எங்க மதுரை பட்டணத்துல சுற்றிலும் இருக்கிற அதாவது மெயினா ஒரு கோயில் இருக்கும். அது சுற்றிலும் இப்படி வட்ட 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 வட்டமா இருக்கும். ஒவ்வொரு சின்ன சின்ன தெருவுலையும் ஒவ்வொரு வழிபாடுகளை வைத்திருப்பாங்க. இந்த இடங்கள்ல அவங்க அந்த 40 நாள் மாலை போட்ட டயத்துல பாட்டு ஸ்பீக்கரை போட்டு தெருவு முழுவதும் எல்லா தெருவுலையும் பாடும். எங்கேயுமே நீங்க போய் நிக்க முடியாது, காட்டுக்குள்ளதான் போய் ஜெபம் பண்ணணும். இல்லைன்னா பைபாஸ் அந்த போயிடணும், அங்க போய் ஜெபிக்க போகணும். இல்லைன்னா இந்த இடத்துல தான் உட்காந்து ஜெபிக்கணும், வழியே இல்லை. ஸ்பீக்கரு எங்க வீட்டு ஜன்னலுக்கு நேரா இருக்கும், காலையிலே போட்டுருவாங்க. சரி 5 மணிக்கு ஜெபத்துக்கு எழுப்பி விடுறாங்க போலக்குன்னு எந்திரிச்சு உட்காந்து ஆண்டவர் எனக்கு ட்ரைனிங் கொடுக்குறாரு. இந்த சத்தம் என் செவிகளுக்குள்ள போகாதபடிக்கு கதவை அடைச்சுக்கிறது. சில வேளைகளில் நீங்களாம் ஜெபிக்க உட்கார்ந்த பிறகு திடீர்னு போய் ஜெபம் பண்ணிட்டு அந்த சிலிண்டர் அடைச்சனா என்னன்னு தெரியலையே, ஆமா அந்த சிலிண்டர் அப்படி சொல்லி விறுவிறுன்னு அவன் உள்ளக்குள்ள அந்த கதவை அடைக்காதனால சிலிண்டர் ஞாபகத்தை கொடுத்து மேலே போயிட்ட வரும்போது 2 சட்டை காயப்படாததையும் பார்த்துட்டு வந்து உட்காந்துருவான். உட்காந்தவொடனே என்ன தோணும், ஐயோ அந்த சட்டை காயப்படாம காய போட்டுட்டு, ஏன்னா நம்ம எப்படி ஒரு மணி நேரம் ஜெபிப்போம், அந்த துணியை காய போட்டு ஜெபம் பண்ணலாமே, இந்த வேலையை முடிச்சிடலாமே. ஏதாவது சில காரியங்கள் நமக்கு அந்த உள்ள வர்றதுக்கு வழி திறந்துகிட்டே இருக்கும். நீங்க எந்த நேரத்துல ஜெபிக்க போறீங்களோ அதற்கு முன்பாகவே இவைகள் எல்லாம் பரிசோதனை பண்ணணும். நான் என்ன செய்வேன்னா, நான் ஜெபம் பண்ண அப்படி உட்காந்தோடனே பிசாசு என்னை பேச ஆரம்பிக்கும் போது ஒரு பேப்பர் பென்சிலில் உட்காந்து எல்லாத்தையும் எழுதிக்குவேன். அவன் ஏதாவது சொல்லிகிட்டே இருப்பான், என் கதவு திறந்துருக்கு அப்படின்னா என்னைக்கு திறந்துருக்கோ அன்னைக்கு சொல்கிறத எனக்கு கேட்கும்ல, சிலிண்ட்ரு, பால், அவன் என்னெல்லாம் சொல்கிறானோ, துணிமணி, இதெல்லாம் எழுதி வச்சுக்குவேன். ஒரு நாள் என்ன செய்வேன்னா, ஜெபம் இப்படி சொல்லும் போதே என்ன செஞ்சிரு, வேகமாக போய் இது எல்லாத்தையும் ஏற்கனவே நம்மகிட்ட சொல்லியிருக்கான்ல இந்த லிஸ்ட்டு ஃபுல்லாக கரெக்ட் பண்ணி பார்த்துட்டு உட்காந்து அப்புறம் அவர் மெதுவாக நீ சிலிண்டருன்னுவான். நான் சிலிண்டர் இல்லடா, கிச்சன்ல இருக்கிறதான் சிலிண்டர் அப்படின்வேன். அவன் ஆஃப் பண்றது என்னை தூண்டிங்க, இந்த ஜபத்துல நான் எந்திரிக்கணும். ஏன்னா எப்போ உங்களை எழுப்புவான் தெரியுமா, உங்க பதிலை கொண்டு வருகிற தேவ தூதர்கள் பெறப்பட்ட உடனே அவனுக்கு தெரிய ஆரம்பிச்சிடும், உங்ககிட்ட வந்துடுவான். உங்க ஜபத்தை உடைக்கன்னு திட்டம் இருப்பான். ஆச்சரியமா இருக்கும்.
கர்த்தர் பதில் தரப்போகிறது. ஒரு நாள் நிறைய பேருக்கு என்ன தெரியுமா, அந்த அந்த ஜெப நேரத்துல ஏதாவது ஒரு முக்கியமான சில சீரியலோ சில சினிமாவோ ஏதோ ஒரு நல்லது கெட்டது ஏதோ வந்துடும். வாரம் முழுதுதான் ஜெபிக்கிறோம்ல, ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் சாயந்தரம் ஈவினிங் அந்த ரெஸ்ட் விட்டா என்ன அப்படின்னு அவன் பிசாசு சொல்லுவான். அந்த அந்த சத்தம் கேட்கும். ஏன்னா அன்னைக்குதான் ஏதோ ஒன்ன கர்த்தர் உங்ககிட்ட சொல்ல போறாரு. ஏதோ ஒரு காரியம் முக்கியமான பதில் இருக்கும். அந்த வாரத்துல நீங்க ஏதோ ஒரு காரியத்தை போராட போறீங்க, உங்ககிட்ட அதை பத்தி பேசணும்னு வந்திருப்பாரு, உங்ககிட்ட சொல்லுவாரு, நீங்க அறியாத இருப்பீங்க. கர்த்தர் சொல்றாரு, நீ அறை வீட்டுக்குள்ள பிரவேசித்து உங்க உள்ளத்துல போய் எந்த வாசல்லாம் திறந்திருக்கோ அதை அட. உன் பிள்ளை வந்துருவான், நீ பாலை சூடு பண்ணல கெட்டே போயிருன்னுவான். எதையா ஒண்ணு சொல்லிக்கிட்டே இருப்பான். என்னையா ஒண்ணு திடீர்னு நம்ம ஜெபம் பண்ணிட்டு ஐயோ வாசக்கதை பூட்டாமல் வந்துட்டோம் அப்படின்னு எந்திச்சு ஓடுவான். ஆனா பூட்டியிருக்கான், அது அவன் மேல. முதலையே பூட்டிட்டு வந்து சாவியை கண்ணு முன்னாடி வச்சுக்கணும். எத்தையுமே நம்ம அவனுக்கு இடமே கொடுக்க கூடாது. நம்ம ஜெபம் எப்படி இருக்கணும், அரை கதவை பூட்டின ஜெபமா இருக்கணும். எல்லாத்தையும் செவிகளை அடைச்சிடணும், கதவுகளை அடைச்சிடணும். எந்த சத்தமும் மனுஷருடைய காரியம் எது கேட்கவே கூடாது. அங்க சொல்லப்பட்டிருக்கு, உன் கதவை பூட்டி அந்தரங்கத்தில் இருக்கிற பிதாவை நோக்கி ஜெபம் பண்ணு. பிதா எப்படி இருக்காரு? வெளியரங்கமா இருக்காரா, அந்தரங்கத்துல இருக்கிறாரா? அவர் ஒரு சீக்ரெட் பிளேஸ்ல இருக்காரு, அவர் ஒரு அந்தரங்க இடத்துல இருக்கிறாரு. நீ அந்த இடத்தை சந்திக்கணும்னா நீ கதவை அடைச்சாதான் அவரை சந்திக்க முடியும். நிறைய பேர் சொல்லுவாங்க, ஏசப்பா என்கிட்ட அப்படி பேசினாரு, ஏசப்பா என்கிட்ட முகமுகமா பேசினாரு, ஏசப்பா என்கிட்ட இந்த வார்த்தை சொன்னார் அதனால சொன்னேன்னு சொல்லுவாங்க. கேட்டிருக்கீங்களா? சில வேளையை நம்ம நினைப்போம், நம்மகிட்ட இந்த மாதிரி சொன்னா நல்லா இருக்குமே, நம்ம கேட்டா நல்லா இருக்குமேன்னு. அவர் அந்தரங்கத்துல இருக்கிறாரு. நீ போய் உட்கார்ந்து அந்த இருள் சூழ்றதுக்கு அவருடைய சத்தத்தையோ அவரை பார்க்கக்கூடிய இடத்துக்கோ நீ ஒன்ன கடந்து செல்ல வைக்கணும், ஒருநிலைப்படுத்தணும். மற்ற காரியங்களுக்குள்ள கவனம் செலுத்தாதபடிக்கு அந்தரங்கத்துல உட்கார்ந்திருக்கிற பிதாவை நீ பார்க்கணும். அங்க எழுதியிருக்கு, பிதாவை நோக்கணுமா. அங்க போய் நம்ம எதை நோக்குறோம், எதை நோக்கி பார்க்கிறோம்? எதை நம்ம இப்ப ஜெபத்துக்கு வர்றோம், இங்க வந்த உடனே நம்ம எதை நோக்கி பார்த்துக்கிட்டு இருக்கோம், எதை நம்ம போக்கஸ் பண்றோம்? இங்க சொல்லுது பிதாவை நோக்கணும்னது. நம்ம நோக்கம் எல்லாம் பிதாவை நோக்கி பார்க்கிற காரியம். ஏன்னா நம்ம ஜெப அறைக்குள்ள அவரை பார்க்கிற அந்த தரிசன அந்த இதை பெற்றுக்கொள்ளணும். நம்ம அவரை பார்க்கணும். அவரை பார்த்தாதான் வெளியரங்கமான கிரியை நடக்கும். அல்லேலூயா. அங்கே சொல்லப்பட்டிருக்கு, அவரை நோக்கி நீ ஜெபம் பண்ணு. நிறைய போன் வரும், நிறைய பேருக்கு நேரம் தான் போன் வரும், மெசேஜ் வரும், டிங் டிங்னு தட்டுவான், புழப்பான், மாத்துவான், நவுத்துவான், எல்லாம் செய்வான். சைலண்ட் மட்டும் பண்ண மாட்டான். சைலண்ட்டை தவிர மற்ற எல்லாத்தையும் பண்ணிடுவான். ஏன் வேதாகமத்தை எடுத்து நம்ம பார்க்கணும் அப்படின்னு சொல்றாங்கன்னா, ஏதாவது ஒரு மெசேஜ் வந்துருச்சுன்னா நம்ம பைபிள் வசனம் பார்த்து கொண்டிருக்கும் போதே நம்ம அதை பார்க்குற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் உருவாயிரும். அதனால அதை அவாய்ட் பண்ணிட்டு நம்ம என்ன செய்யணும்னுட்டு எல்லாத்தையும் கட் பண்ணி விட்டுட்டு நம்ம வெறும் ஃபோன் எடுத்து அங்கே உட்காந்து பைபிளை பார்க்கலாம். இப்போ நான்லாம் கிடைக்கிற இடம் எங்கேயாவது காட்டுக்கு போவேன். இப்போ ஷமையா எஸ்பிஓ ஸ்கூல்கிட்ட படித்தா, நான் அவள் படிக்கும்போது என்ன செய்வேன்னா, விட்டுட்டு வரும்போது அங்கே ஏதாவது ஒரு மரம் இருக்கும், மரத்தடி கீழே வண்டியை போட்டு பைபிள் வாசிச்சுட்டு இருப்பேன். அப்படியே இயற்கை காத்துக்கள் ஜெபம் பண்ணிக்கிட்டே இருப்பேன் அந்த இடத்துல. ஏதாவது ஒரு காரியம் ஒரு 5 நிமிஷம் கிடைச்சா பைபிளை வாசிக்கிற முடியாத இடத்துல வாசிக்கிறதுக்கு தான் செல்போன்ல பைபிள். எதையோ உட்காந்து பார்க்குறாங்க, நம்ம அப்பாவுடைய பைபிளை படிக்கிறோம். நமக்கு ஒரு வாய்ப்பு, அதுக்கு பயன்படுத்திக்கலாம். பஸ்ஸில் போகிறோம், பஸ்ஸில் போகும்போது வாசிக்கிறது கஷ்டம்னு நினைக்கிறேன். ஷேக் ஆகிட்டே இருக்கும், கண் வலி வந்துடும், இல்லைன்னா தலைவலி வந்துடும். சில பேர் சொல்லுவாங்க, மாஸ்டர் நான் பைபிள் வாசிச்சுட்டே இருந்தேன் மாஸ்டர், ரொம்ப தலைவலின்னுவாங்க. அது ஷேக் ஆகிட்டு இருக்கனால
சில பேர் பைபிளை எடுத்தாவே முதலா தூங்கிடுவாங்க. பார்த்துருக்கீங்களா? பைபிளை எடுத்தோன்னு தூங்கிடுவாங்க. அது ஏதோ மந்திர புக்கு மாதிரி தூக்கணும்னு தூங்கிடுவாங்க. அப்படியே கிறங்கி பைபிள், அது என்னன்னே தெரியல. பைபிள் நிறைய பேரை கட்டவிழ்க்கிறதா இருக்கு. அதில் உள்ள வசனத்தை படிக்க படிக்க, இப்போ என்னுடைய அனுபவத்தை சொல்றேன். நான் பிசாசை துரத்துறதுக்கோ இல்லை எங்கேயாவது சுகமளிக்கிற ஆராதனைக்கு நான் வெளியே போறேன்னா, நான் புதிய ஏற்பாடை நிறைய 5-6 முறை 10 முறை அப்படியே ஏதாவது ஒரு அதிகாரத்தை எடுத்து அப்படியே வாசிச்சுக்கிட்டே இருப்பேன். அதுக்குள்ள இருக்கிற ஒரு ரேமா, ஒரு மறைவான ஒரு அபிஷேகம் எனக்குள்ள அப்படியே வரும். அங்க போனா அற்புதம் நடக்கும். அங்க போனா அலறும் பிசாசு. அது எப்படின்னு தெரியாது. அதனாலேயே என்ன செய்வேன்னா, இப்ப யோவான் 17ஆம் அதிகாரத்தை எடுக்க வேணாம், அந்த அதிகாரத்தை நாங்க வாசிப்பேன். பிதாவை நோக்கி அவர் ஜெபம் பண்ற காரியம், அந்த அதிகாரத்தை நாங்க போய் வாசிப்பேன். எப்படி வாசிப்பேன்னா 25-30 தடவை வாசிப்பேன். அப்படியே எடுத்து வாசிச்சு 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 நிறுத்தி எங்கேயாவது ஒருத்தர பேசிட்டாருன்னா அதுல இருந்து அந்த வல்லமை எனக்குள்ள வர்ற வரைக்கும் நான் அந்த வசனத்தை விட்டு தாண்டவே மாட்டேன். பேசிக்கிட்டே இருப்பேன், படிச்சுக்கிட்டே இருப்பேன், படிச்சுக்கிட்டே இருப்பேன், படிச்சுக்கிட்டே இருப்பேன். எனக்குள்ள அந்த வல்லமை இறங்குற வரைக்கும் நான் அது நின்றும். அப்ப நிற்கும் பொழுதுதான் அடுத்த வசனத்துக்கே போவேன். அது எதையோ ஒண்ணு செய்யும். அது பலப்படுத்தும், போய் வெக்கப்படுத்த விடாதபடிக்கு நம்மள அங்க கர்த்தருடைய நாமம் மகிமைப்படாங்க. அதனாலதான் நம்ம வெளியே போகும்பொழுதோ வீட்டில் ஜெபம் பண்ணிட்டு கிளம்பும்போது நம்ம பைபிள் நிறைய ரீட் பண்ணணும். அப்பதான் உங்களுக்கு அங்க போகும்போது அது பிரயோஜனமா இருக்கும். அல்லேலூயா. சரி, அது அடுத்த காரியம் என்ன சொல்லப்படுது? நீங்க அப்பொழுது அந்தரங்கத்தில் ஒன்ன பார்க்கிறவரு வெளியரங்கமாய் உனக்கு பலன் வந்துருவாரு. வெளியரங்கமா வெளியில வந்துருவாரு. நீங்க இந்த கதவை அடைக்கிற அனுபவத்துக்குள்ள வந்துட்டீங்கன்னா, செவி அடைச்சுக்கிட்டு எந்த காரியம் நடந்தாலும் ஜபம்னு நான் உட்காண்டேன்னா 1 hour அவங்க எல்லாரும் பழகிடணும். எங்க அம்மா ஜபத்துல இருந்தா வரமாட்டாங்க, எங்க அக்கா ஜபத்துல இருந்துச்சுன்னா அந்த 1 hour யார்ட்டையும் பேசாது, எது நடந்தாலும் ஒண்ணுமே கேட்காது அப்படின்றத நீங்க அந்த இடத்துக்கு வந்துட்டீங்கன்னா, உங்க அந்தரங்கத்தை பார்க்கிறவர் வெளியரங்கமாய் பலன் அடிக்க ஆரம்பிச்சார். வெளியில வந்துருவாரு அவரு. வெளியே கிரிய ஸ்டார்ட் ஆயிடும். நீங்க எதுக்காக உட்கார்ந்துருக்கீங்களோ அந்த காரியத்தை கத்த தொடங்க ஆரம்பிப்பார். யாக்கோபுல ஒரு காரியம் எழுதியிருக்கு. நீங்க ஜெபம் பண்ணும்போது ஒரு காரியத்தை குறிப்பிட்டு சொல்லுகிறது. அங்க பிதாவை நோக்கி ஒரு காரியத்தை சொல்லப்பட்டிருக்கிறது. 1ஆம் அதிகாரத்தை எடுங்களேன். யாக்கோபு 1:17. நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் பரத்திலிருந்து உண்டாகி ஜோதிகளின் பிதாவினிடத்திலிருந்து இறங்கி வருகிறது. யார்கிட்ட வருது? பிதாவினிடத்திலிருந்து பரப்பிட்டு வருதான். அப்ப உங்க ஆசீர்வாதம் அவர்கிட்ட இருக்கு. அவர் சொல்றாரு, என் நாமத்தினால நீங்க கேட்க போறீங்க, குமாரனில் பிதா மகிமைப்படுவாரு. பிதா சொல்றாரு நன்மையான எந்த ஈவும். அப்ப உங்களுக்கு கொடுக்க போறது எல்லாம் எப்படி கொடுப்பாரு? நன்மையானதா தான் கொடுப்பாரு. உங்களுக்கு அது நல்லதா இருக்கும், உங்களுக்கு நன்மையா தான் இருக்கும், அது உங்களுக்கு ஆசீர்வாதமா தான் இருக்கும். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவுடைய ரத்தத்துல கழுவப்பட்ட யாவரும் நீதிமான்கள். அல்லேலூயா. நீங்க எல்லாம் நீதிமான்கள் தானே? ஆமென். நம்ம எல்லாம் இயேசுவின் ரத்தத்தினால கழுவப்பட்டிருக்கோம், நம்ம நீதிமானா இருக்கோம். பிதா நமக்கு நன்மையை கொடுக்கிறார். எப்படி கொடுக்கிறாரா? நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் பரத்திலிருந்து உண்டாகி, அங்க ஸ்டார்ட் ஆயிருது, அங்க ரெடி ஆகி ஜோதிகளின் பிதாவின் இடத்திலிருந்து இறங்கி வருகிறது. அவரிடத்தில் யாதொரு மாறுதலும் யாதொரு வேற்றுமையும் நிழல் கூட கிடையாது. நன்மை செய்வேன்ட்டார்னா நன்மை நடக்கும். அல்லேலூயா. அவர் நன்மை தருகிறவருங்க. சரி, நான் எப்படி பிதாவின் அந்த பேசுற சத்தத்தை கேட்க முடியும்? நமக்கு அவர் எப்படிலாம் பேசுவாரு? சில காரியங்களை நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க விரும்புறேன். தேவன் எப்படி பேசுவார் என்று கேட்கலாமா, பார்க்கலாமா? 2 தீமோத்தேயு. தேவன் பேசக்கூடிய வழிகள்னு போட்டுக்குங்க எழுதுறவங்க. என்னென்ன வழியில உங்கள்கிட்ட பேச போறாருன்னு அந்த வழிகளை நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். என்னென்ன வழின்னு 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம்
16வது வசனம். முதல்ல அவர் பேசக்கூடிய வழி. 3:16 வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியினால் அருளப்பட்டிருக்கிறது. தேவனுடைய மனுஷன் தேறினவனாகவும் எந்த நற்கிரியையும் செய்ய தகுதியுள்ளவனாகவும் இருக்கும்படியாக. என்னன்னா, இந்த வேத வசனம் ஒருத்தவனை நற்கிரியை செய்யறவனா மாத்துறதுக்கு முதல்ல உங்கள்கிட்ட வேதத்தின் மூலமா தான் கர்த்தர் பேசுவார். ஃபர்ஸ்ட் அவர் பேச தொடங்குறது நற்கிரியை செய்யறதுக்கு உங்கள்கிட்ட பேசுவார். அந்த வசனத்தை வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியினால் அருளப்பட்டிருக்கிற கொடுக்கப்பட்டது ஃபர்ஸ்ட் உங்கள்கிட்ட பேச ஆரம்பிக்கிறது. அப்படிதான் ஸ்டார்ட் பண்ணுவாரு. ரெண்டாவது, தேவனுடைய மனுஷன் தேறினவனாகவும் எந்த நற்கிரியையும் செய்ய தகுதியுள்ளவனாகவும் இருக்கும்படியாக. அப்படி மாத்தும். அது முதல்ல அவர் சத்தம் உங்களை தகுதி உள்ளவனா மாத்துறதுக்கு கேட்கும். அதுதான், அந்த நன்மையை தான் முதல்ல கர்த்தர் செய்வாரு. அது பிதாவினிடத்திலிருந்து இறங்கி வருகிறதா இருக்கிறது. இரண்டாவது காரியம், ஆதியாகமம் 15வது அதிகாரம் 1வது வசனம். அடுத்து தேவன் பேசக்கூடிய வார்த்தை எப்படி? முதல்ல அவர் எழுதப்பட்ட வார்த்தையினால உங்களோட பேசினார் முதல்ல. இரண்டாவது, ஆதியாகமம் 15ஆம் அதிகாரம் 1வது வசனத்திலே இந்த காரியங்கள் நடந்த பின்பு கர்த்தருடைய வார்த்தை ஆபிரகாமுக்கு தரிசனத்திலே உண்டாகி. வார்த்தை எப்படி வரும்? தரிசனத்துல வரும். ரெண்டாவது காரியம், ஆண்டவங்களோட பேசுறது முதல்ல வேத வசனத்துல உங்களோட பேசுவார். ரெண்டாவது காரியம், நீங்க கண்மூடி அந்த கதவை அடைச்சு தேவ சமூகத்துல காத்திருக்கும் பொழுது ரெண்டாவது காரியம், உங்களுக்கு தரிசனத்துல சில வார்த்தைகள் வெடித்து வெளியே வரும். சில சொல்லுவீங்க, இந்த அதிகாரத்தை எனக்கு பேசுனது போல இருந்துச்சு, படிக்க சொன்னது போல இருந்துச்சு, நான் படிச்ச எனக்கு புரிஞ்சிச்சு, என்னோட கூட தான் அவர் பேசுனது உணர்ந்தேன்னு சொல்லுவீங்க. அனுபவ சாட்சிகள் நிறைய இருக்கீங்க. அப்ப ஆண்டவர் என்ன சொல்றாரு, நான் ரெண்டாவது உங்களோட பேசும்போது உங்க ஜபத்துல உங்க சிந்தைக்குள்ள நான் தரிசனத்துல பேசுவேன். எப்படி பேசினாரா? தரிசனத்திலே உண்டாகி அவர் ஆபிரகாமே, நீ பயப்படாதே, நான் உனக்கு கேடகமோ, எப்படி உனக்கு மகா பெரிய பலனுமாய் இருக்கிறேன். அல்லேலூயா. ஆண்டவர் பாருங்க, ரெண்டாவது காரியம் அவங்கிட்ட சொல்றாரு, நீ பயப்படாத, கேடகமா வந்து நிப்பேன். எப்ப? அந்த ரங்கத்துல நீங்க வாசக்கதவை அடைச்சிட்டு நின்னா, உங்க செவிகளை அடைச்சிட்டு நின்னா, உங்க தரிசனத்துக்குள்ள உள்ள பாஞ்சு வருவாரு. உங்க தரிசனத்தை நான் கேடகமா நிப்பாரு. உங்களை கைவிடாதவர், நீ பயப்படாதேன்னு சொல்லிதான் நடத்துவாரு. அல்லேலூயா. அவர் பயப்படாதேன்னு சொல்லி நடத்துவாரு. ரெண்டாவது காரியம், யோவான் எழுதின சுவிசேஷம் மூன்றாவது காரியம் யோவான் எழுதின சுவிசேஷம் 12வது அதிகாரம் 28, 29, 30. அடுத்த காரியம் மூணாவது பேச போறாரு. என்னென்ன காரியத்துல? பிதாவே, உமது நாமத்தை மகிமைப்படுத்தும் என்றார். அப்பொழுது மகிமைப்படுத்தினேன். செவி கேட்கும்படி அடுத்த பேசுவார். இங்க சொல்றாரு பாருங்க, இவர் கேட்கிறாரு, பிதாவே உமது நாமத்தை மகிமைப்படுத்தும் என்றார். அப்பொழுது மகிமைப்படுத்தினேன், இன்னும் மகிமைப்படுத்துவேன் என்ற சத்தம் வானத்திலிருந்து உண்டாயிற்று. அங்கே நின்று கொண்டிருந்து அதை கேட்ட ஜனங்கள் இடி முழக்கம் உண்டாயிற்று என்றார்கள். வேறு சிலர் தேவதூதன் அவரோட பேசினார் என்றார்கள். அவர்களை நோக்கி இந்த சத்தம் என் நிமித்தம் உண்டாகாமல், ஏன் நிமித்தம் உங்ககிட்ட வராம நிமித்தமே உண்டாயிற்று. காது கேட்கும்படி பேசுவார். அல்லேலூயா. அடுத்த காரியம், முதல்ல என்ன பேசுவாரு? எழுதப்பட்ட வசனங்கள் மூலமாய் பேசுவார். இரண்டாவது காரியம், தரிசனங்கள் மூலமாய் பேசுவார். மூன்றாவது காரியம், நம்ம காதுகள் கேட்க பேசுவார். நான்காவது காரியம், நீதிமொழிகள் 1:7. நாலாவது காரியம், எப்படி பேசுவாருன்னு நான் அதுக்கு பிறகு அந்த நன்மையானதை கொண்டு போறேன். உங்களுக்கு இன்னைக்கு அது பிரயோஜனமா இருக்கும்னு எப்படியெல்லாம் பேசுவார்ன்றதை தெளிவுபடுத்திடுறேன்.
கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். எப்படி? நீதிமொழிகள் 1:7 தானா? வாசிங்க. பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். மூடர் ஞானத்தையும் போதகத்தையும் அசட்டை பண்ணுகிறார்கள். இங்கே என்ன செய்வாங்க? கர்த்தர் ஞானத்தை அப்படின்னா போதிக்கிறது. சில மனிதர்கள் நம்மோட போதிச்சு நடத்துவாங்கல்ல, அப்ப பேசும் பொழுது அவர் சில விஷயத்த உங்ககிட்ட அவங்க மூலமா பேசுவார். அதுதான் இந்த காரியம். கர்த்தர் பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். மூடர் ஞானத்தையும் போதகத்தையும் அவங்க அசட்டை பண்ணுவாங்க. இந்த காரியத்துல கர்த்தர் சொல்றாரு, ஒரு மனிதன் ஒருத்தனுக்கு சொல்லி போதித்து நடத்தும் போது எப்படி அவன் பேசிட்டு இருக்கானோ, அவன் பேசுற வார்த்தைகள்ல இருந்து நம்ம சிலதை பிடிச்சுக்குவான். 1000 பேசினாருங்க, அந்த இடையில ஒரே ஒரு வார்த்தை சொன்னார் பாருங்க, அதுதாங்க என்னைய எழுப்புச்சு. அதுதான் அது யாருக்கு வேலை செய்யாதுன்னா, மூடருக்கு அது கண்டுபிடிக்க முடியாது. நீதிமானாகிய உங்களுக்கு அது வேலை செய்யும். உங்களால பகுத்து அறிய முடியும், கண்டுபிடிக்க முடியும். நீங்க பேசிக்கொள்ளும் பொழுது கர்த்தருடைய சத்தம் உங்களுக்கு கட்டாயம் கேட்கும். 2 நாளாகமம், அடுத்து 2 நாளாகமம் 20ஆம் அதிகாரம் 21வது வசனம். பின்பு அவன் ஜனத்தோட ஆலோசனை பண்ணி பரிசுத்தம் உள்ள மகத்துவத்தை துதிக்கவும் ஆயுதம் அணிந்தவர்களுக்கு முன்னாக நடந்து போய் கர்த்தரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளதென்று கர்த்தரை பாடவும் பாடகரை நிறுத்தினான். சில பாடல்கள் மூலமா நம்மோட பேசுவார் ஆண்டவர். சில பாட்டை நம்ம கேட்டுக்கிட்டு இருக்கும்போது கர்த்தர் பேசக்கூடிய அந்த சத்தம் சில பாடல் நம்மளை உள்ளத்தை ஒட்டச்சு கண்ணீர் விட வச்சிரும். கர்த்தர் பேசுகிறது, அங்க பாடவும் பாடகரை நிறுத்தவும். ஏன்னா கர்த்தரை அந்த பாடல்கள் மூலமாக அவங்க பலப்பற்றுவாங்க. ஒரு யுத்தம், பெரிய யுத்தம் நடக்கும். யோசுவா அநேக ஜனங்கள் எல்லாரும் எப்படி இருப்பாங்கன்னா, எதை குறித்து கவலைப்படாம யோசுவா இவங்கெல்லாம் இருப்பாங்க. நிக்கிற இவங்க எல்லாரும் அங்க எழும்பி வருகிற லட்சக்கணக்கான யுத்த வீரர்களை கண்டு பயந்து போய் நிற்பாங்க, என்ன நடக்குமோ என்று. இங்க என்ன நடக்குது? ஜனத்தாருடைய ஆலோசனை பண்ணி பரிசுத்தமுள்ள மகத்துவத்தை துதிக்கவும் ஆயுதம் அணிந்தவர்களுக்கு முன்பாக நடந்து போய் கர்த்தரை துதியுங்கள். எவ்வளவு பெரிய பிரச்சனை வந்தாலும் உங்க துதிக்குள்ள இஸ்ரவேலின் இராணுவமே நிற்கும், உங்களை சந்திப்பதற்கு, உங்கள் வாழ்க்கையை அவர் மாற்றுவதற்கு. அல்லேலூயா. துதியின் மூலமாக, நீங்கள் பாடல் பாடுகிறது மூலமாக சில வேளைகளில் கர்த்தர் உங்களோடு கூட பேசுவார். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 12வது வசனம். மத்தேயு 2:12. மத்தேயு 2:12. பின்பு அவர்கள் ஏரோதினிடத்திற்கு திரும்பி போக வேண்டாம் என்று சொப்பனத்தில் தேவனால் எச்சரிக்கப்பட்டு. தேவன் எதுல பேசுவாரு? சொப்பனத்துல பேசுவாரு. சில மனிதர்களிடத்துல ஆண்டவர் சொப்பனத்துல வசனங்களை சொல்லுவார், இல்ல சிலதை எச்சரிப்பார், சிலதை நடத்துவாரு, சில ஆலோசனை கொடுப்பாரு. அங்க எழுதியிருக்கு, சொப்பனத்தில் தேவனால் எச்சரிக்கப்பட்டு வேறு வழியாய் தங்கள் தேசத்திற்கு திரும்பி போனார்கள். அல்லேலூயா. சில பாதைகள் ஆண்டவர் சொல்லும்போது சொப்பனங்கள்ல தான். மரியாதை தள்ளிவிடக்கூடாது என்பதற்கு சொப்பனம் தான். நிறைய பேர் சொப்பனம் காண்றது போல விடுதலை கிடைக்கும் சொல்லியிருக்காரு. அல்லேலூயா. சில காரியங்களை அப்படி பேசுவார். எபிரேயர் 1ஆம் அதிகாரம் 1வது வசனம். எபிரேயர் 1:1-2. பூர்வ காலங்களில் பங்கு பங்காகவும் வகை வகையாகவும் தீர்க்கதரிசிகள் மூலமாய் பிதாக்களுக்கு திருவுளம் பற்றின தேவன் எப்படி வருவாரு? தீர்க்கதரிசிகள் மூலமாக அவங்களோட பேசுவார். சில வார்த்தைகள் தீர்க்கமா எனக்கு கிடைச்சிரும். இந்த வார்த்தை ஆண்டவர் எனக்கு கொடுத்திருக்காருயான்னு தீர்க்கதரிசிகள் மூலமாய் கர்த்தர் உங்களோடு கூட பேசுவார். அல்லேலூயா. சங்கீதம் 42:7. உங்க ஆவியில அவர் பேசுவார்.
42:7 சங்கீதம் 42:7. உமது மதகுகளின் இரைச்சலால் ஆழத்தை ஆழம் கூப்பிடுகிறது, உமது அலைகளும் திரைகளும் எல்லாம் என்மேல் புரண்டது. இது என்ன செய்யணும்னா ஆவிகள்ல பேசக்கூடிய வார்த்தை. 42:7 தானா? இயேசுவுக்கு மகிமையுண்டாகட்டும். உமது மதகுகள் இந்த அடையாளத்தை பார்க்கும் பொழுது உங்க உள்ளத்துக்குள்ள அவர் பேச ஆரம்பிப்பார். சில அடையாளங்கள் கர்த்தர் வருகையை நமக்கு காண்பித்து கொடுக்கும், அதை சொல்லும். அல்லேலூயா. சில அடையாளங்கள் சொல்லும். ஆமோஸ் 3:7 தீர்க்க தரிசனத்தின் மூலமாக கர்த்தர் சொல்லுவார். ஆமோஸ் 3:7, ரோமர் 1:20 இயற்கையின் மூலமாக நம்மோடு கூட சொல்லுவார். அப்ப அடுத்து ரோமர் 1:20 இயற்கை மூலமாக அவர் நம்ம கூட பேசுவாரு. லூக்கா 1:19 தேவ தூதர்கள் மூலமாக பேசுவாரு. எப்படி என்றால் காணப்படாதவைகளாகிய அவருடைய நித்திய வல்லமை, தேவ தத்துவம் என்பவைகள் உண்டாக்கப்பட்டிருக்கிறவைகளினாலே உலகம் உண்டானது முதற்கொண்டு தெளிவாய் காணப்படும். ஆதலால் அவர்கள் போக்கு சொல்ல இடமில்லை. இதெல்லாம் எப்படி படைச்சு வச்சிருக்காரு, பூமி எப்படி நிக்குது, இதெல்லாம் நம்ம கண்ணால பாக்குறோம். இயற்கையினால தேவன் நமக்கு பேசிக்கிட்டு இருக்காரு. எப்படின்னா, இதெல்லாம் நீ பாக்குறேல, இதெல்லாம் நான் எப்படி சிருஷ்டிக்க பாக்குறேல, அப்படி இருந்து ஏன் உனக்கு சந்தேகம் நான் உனக்கு செய்ய மாட்டேன்னு, உங்களோட பேச மாட்டேன்னு? கண்டிப்பா அவர் பேசுவாரு. அடுத்து சூழ்நிலைகள்னால பேசுவாரு. அடுத்து உணர்ச்சிகளால, அப்போஸ்தலர் 14:9 உணர்ச்சிகளால அவர் பேசுவார். இப்படி அநேக காரியங்களை கர்த்தர் வைத்திருக்கிறார் நம்மோடு கூட பேசுவதற்கு. அல்லேலூயா. ஆண்டவர் பேச ஆரம்பித்தார்னா பல காரியங்கள் வெளிப்படும். அல்லேலூயா. அப்ப ஆண்டவர் இத்தனை விதமா நம்ம கூட அவர் பேசுறதுக்கு ரெடியா இருக்காருங்க. அந்தரங்கத்தில் இருக்கிற பிதா உங்களோட இத்தனை விதமா தரிசனத்துல, சொப்பனத்துல, உங்களால இயற்கை பொருட்கள் மூலமா எதுலையாவது உங்ககிட்ட பேசுவதற்கு அவர் ரெடியா இருக்காரு. பாடல்கள் மூலமா உங்களை சந்திக்கணும், ஏதாவது ஒரு வழியில அவரை சந்திக்கணும்னு நினைக்கிறாரு. எதன் மூலமாவது என் பிள்ளைங்க சத்தத்தை, வேத வசனத்து மூலமா என் சத்தம், யார்கிட்டயா பேசிக்கிட்டு இருப்போம், பேசிக்கிட்டு இருக்கும்போது அவங்க சத்தம். நான் நிறைய நாள் கண்டுபிடிச்சிருக்கேன், நீங்க பார்த்துருக்கீங்களா எனக்கு தெரியாது. உட்காந்து என் கூட யாராவது ஏதாவது பிரச்சனையை சொல்லி பேசிக்கிட்டே இருப்பாங்க. அப்படி நாங்கள் அவங்களுக்கு பேசிக்கிட்டு இருக்கும் போதே அவங்களுக்கு தேவையான பதில் இடையில வந்துடும். அவங்க பிடிச்சிக்குவாங்க, எனக்கு தெரியாது. ஏதோ ஒன்று பேசிக்கிட்டே இருப்போம் 2 மணி நேரம் 3 மணி நேரம் கழிச்சு அவங்க போயிடுவாங்க. நீங்க சொன்னதுல அந்த விஷயம் என் கூட கர்த்தர் பேசினாருன்னு பிடிச்சிட்டு போயிடுவாங்க, ஜெயிச்சுட்டு வந்துடுவாங்க. சில விஷயங்கள் அப்படி இருக்கும். எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கும் அந்த காரியம். அவ பேசும் பொழுது, மற்றவர்களோடு பேசும் பொழுது, நீதிமொழி சொல்லப்பட்டபடி அப்படி ஆண்டவர் எடைப்பற்றுவாரு, வெளிப்பாடு கிடைச்சிரும். இன்றைக்கு ஆண்டவர் சொல்றாரு, இந்த நன்மையான ஈவு என்ன காரியத்தை செய்யும், அந்த நன்மை உனக்கு வரும். சரி, ஏசாயா 3:10 அந்த நன்மையை குறித்து பார்ப்போம். நீ ஜெபம் பண்ண இடத்தையும் நேரத்தையும் நீ குறிப்பிட்டு பிதாவின் சத்தத்தை கேட்கறதுக்கு உட்காந்துட்டேன்னா இத்தனை வகையா அவர் பேசுவாரு. அவர் பேசும்போது உங்களுக்கு நன்மை உண்டாகும் என்று நீதிமான்களுக்கு சொல்லுங்கள், அவர்கள் தங்கள் கிரியைகளின் பலனை அனுபவிப்பார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. யாரெல்லாம் உட்காந்து அப்பாட்ட கேட்கிறீங்களோ அவங்கிட்ட சொல்றாரு, உங்களுக்கு நன்மை உண்டாகுமா. அல்லேலூயா. எழுதியிருக்கா? நன்மை உண்டாகும், நன்மை உண்டாகும். அவர்கள் தங்கள் கிரியைகளின் பலனை அனுபவிக்க போறாங்க. அப்ப நான் நல்லது செய்ய ஆரம்பிச்சிட்டேன், அப்ப பலன் வருது, நன்மை வருது, நன்மை நடக்க போகுது. ஆண்டவர் சொல்றாரு, இன்னைக்கு யாருக்குன்னு தெரியாது,
வாசிங்க. இது யாருக்கோ எல்லாருக்கா இருந்தாலும் சரிதான். உம்முடைய நன்மையால் முடிசூட்டுகிறீர். இந்த வருஷத்தை பாதைகள் நெய்யாய் பொழிகிறது. ஆமென். இந்த வருஷத்தை ஆண்டவர் சொல்றாரு நன்மையால முடிசூட்ட போறாராம். யாருக்கு வேணாலும் எடுத்துக்க, அள்ளிட்டு போ, கர்த்தர் உங்கட தான் சொல்றாரு. இந்த வருஷத்தை நான் நன்மையினால் நிரப்ப போகிறேன். இந்த வருஷத்தின் வாக்குத்தத்தத்தின்படி சில நன்மைகளை நான் உனக்கு கொடுக்க போகிறேன். அல்லேலூயா. உபாகமம் 30ஆம் அதிகாரம் 8வது வசனம். உபாகமம் 30ஆம் அதிகாரம் 8வது வசனம். என்ன செய்யணும்? நீயோ மனம் திரும்பி கர்த்தரின் சத்தத்திற்கு செவி கொடுத்து. இங்க பாருங்க, மனசை திருப்பணும். நிறைய பேர் ஏதாவது தேவை வந்துட்டா யாரையாவது ஒரு மனுஷன்ட்ட போய் பணம் தருவீங்களா, அது தருவீங்களா, இது தருவீங்களா, குழு தருவீங்களா, இந்த இதுக்கு இது தருவீங்களா, கிஃப்ட் தருவீங்களா, ஓட்டு போடணும் பணம் தருவீங்களா, முதல்ல அதுல விடுங்க. கர்த்தர் தருவாரு, சகலத்தையும் நன்மையா தருவாரு. நல்ல நல்ல தலைவர்களை கர்த்தர் கொண்டு வர போறாரு. ஏன் சொல்றேன் தெரியுமா? இன்னைக்கு நீங்க ஜெபிச்சதுனால உங்க ஜெபத்தை அவர் கேட்டிருப்பாரு. நல்ல தலைவனை நம்ம தேசத்துக்கு கர்த்தர் கொண்டு வர போறாரு. நம்மை ஆளும் நல்ல தலைவர்களை கட்டாயம் கர்த்தர் கொண்டு வருவார். என்னன்னு சொன்னா, நீங்க ஜெபிக்கிற ஜெபத்தை கர்த்தர் கேட்டு அதை வாய்க்க பண்ண போகிறார். அவர் சொல்றாரு, மனச முதல்ல மத்தவங்ககிட்ட கேட்கறதுல இருந்து என்கிட்ட திருப்புங்க. மனம் திரும்பி கர்த்தருக்கு செவி கொடுத்து நான் இன்று உனக்கு கற்பிக்கிற அவருடைய எல்லா கற்பனைகளின்படியும் செய்வாய். அல்லேலூயா. இந்த காரியத்தை ஞாபகம் வச்சுக்கோங்க. நான் திரும்ப அடுத்த வசனம் வாசிச்சுட்டு திரும்ப இந்த வசனத்தை வாசிக்க போறேன். அடுத்த வசனத்தை வாசிங்க. அப்பொழுது உனக்கு நன்மை உண்டாகும்படி என்ன செய்யும்? நன்மை உண்டாகுமா? அப்ப நன்மை உண்டாகும். எப்ப நன்மை உண்டாகும்? அவருக்கு செவி கொடுத்தா. அவருக்கு இங்க பாருங்க, என்னை கொஞ்சம் கவனிங்களேன். நீங்க கொடுக்கறதுல காணிக்கைய விட உங்க செவி கொடுக்கிறது தான் மேலானது. நீங்க கொடுக்கறதுல விசேஷித்தது, தேவனுக்கு ரொம்ப பிடிச்சது செவி கொடுக்கிறது. இருக்கிறதுலே வேதத்துல இந்த உலகத்துல பெஸ்டான ஒண்ணு செவி கொடுக்கிறது. நீங்க எதை வேணாலும் கொடுக்கலாம், ஆனா செவி கொடுத்தீங்கன்னா உங்களுக்காக இப்ப சொல்ல போற காரியம்லாம் நீங்க கவனிச்சீங்கன்னா தான் புரியும் ஏன் அதை முக்கியத்துவப்படுத்துறாருன்னு. வாசிங்களேன். அப்பொழுது உனக்கு நன்மை உண்டாகும்படி உன் தேவனாகிய கர்த்தர் உன் கைகள் செய்யும் எல்லா வேலைகளிலும். பாருங்க, முதல் காரியம், கை செய்யற வேலையில நன்மை உண்டாகுமா? குறிச்சு வச்சுக்கிறீங்களா? இந்த வருஷத்துல நன்மை. யாரெல்லாம் புதிய வேலைக்கு போயிருக்கீங்களோ, வேலையை தேடுறீங்களோ, உங்க வேலை காரியத்துல சில ப்ரமோஷன், சில ஆசீர்வாதம், சில உயர்வு, சில மேன்மை கர்த்தர் இந்த மாதத்துல ஒரு நன்மையை கொடுக்கிறாரு. நீங்க பெற போறீங்க. நீங்க தான் உங்க வீட்டுக்கு ஆசீர்வாதமா இருக்க போறீங்க. கர்த்தரே அதை செய்ய போகிறாரு இந்த வருஷத்துல. அந்த நன்மையின் பலனை உங்க கையில கர்த்தர் கொடுக்கிறாரு. வாசிங்க. அடுத்து உன் பிள்ளைகிட்ட வராரு. உன் பிள்ளைய நான் ஆசீர்வதிக்க போறேன். மூடன் என்று சொல்லாத, அவனை ஞானியா மாத்துவேன். ஞானத்தை அவனுக்கு போதிப்பேன். சகல நன்மை அவனுக்கு கொடுப்பேன். அவன் மூலமாய் உன் ராஜ்யத்தையும் உன் சந்ததியை நான் எடுத்து கட்டுவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். அந்த நன்மையை கொடுக்க போறாரா? இரண்டாவது காரியம். மூணாவது காரியம், மிருக ஜீவன்னா என்னங்க? உங்க வாகனம். அன்னைக்கு மனுஷங்களை சுமக்கிறது எதுவா இருந்துச்சு? மிருகங்கள் தான். கழுதை தான், குதிரை தான். எல்லா இடங்களும் ஆடு, மாட்டு வண்டி. எத்தனை பேர் மாட்டு வண்டியில வெளியூருக்கு அங்கங்க போயிட்டு வந்திருக்கீங்க? யாரா போயிட்டு வந்திருக்கீங்களா? பார்த்தீங்களா? என் கூட சேர்ந்தாலும் ஒரு ஆள் இருக்காங்க போல இருக்கே. நாங்க அடுத்த ஊருக்கு போகணும், ஏதாவது கடைக்கு ஜாமான் வாங்க போனோம்னா இங்க இருக்கிறவங்க யாராவது டவுனுக்கு போனாலும் அவன் சொல்லி அனுப்பி விட்டு அவங்க அங்கிருந்து மாட்டு வண்டி சொல்லி விடுவாங்க. அவர் அங்கிருந்து வந்து எங்களை மாட்டு வண்டியில அப்படி வளைவா கூண்டு மாதிரி இருக்கும், அதுல ஏற்றி எங்களை உட்கார வச்சு எங்களை கூட்டு போவார். கொண்டே டவுன்ல இறக்கி விட்டு காய்கறி எல்லாம் வாங்கிட்டு வரும்போது திரும்ப கொண்டு இறக்கி விடுவார். ரொம்ப மாட்டு வண்டி மணல் அடிச்சதெல்லாம் பார்த்துருக்கேன், அது மேல எல்லாம் ஏறி போயிருந்திருக்கேன். நீங்களாம் எதுவும் மிருக ஜீவன்கள் பார்த்ததே இல்லையா? பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம் பாஸ்டர் அப்படின்னு சொல்லிடாதீங்க. எங்க வீட்டுல 2 மிருகம் இருக்கு, அங்க 2 மிருகம் இருக்கு. போகும்போது வரும்போதெல்லாம் நாங்க அதை பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம். அந்த மிருகத்தை நான் சொல்லல. ஆமா, ஒரு காரியம்,
என்னன்னா நம்ம வாயினால் அறிக்கை விடக்கூடாது ஒரு காரியத்தை. அப்ப ஆண்டவர் அந்த உங்க வாகனத்தை ஆசீர்வதிக்க போறார். இந்த பாருங்க, பழசா புதுசா? சொல்லுங்களேன், சொல்லுங்களேன். புதுசு தான் தருவாரு. உங்க அப்பா ஒன்னும் பழச தரமாட்டாரு. எதையாவது ஒண்ணு பழசு இலசு பட்டையெல்லாம் தள்ளிட்டு வராதிங்க. புதுசுதான், புதுசுதான். யோ ஆமென் சொல்லுங்கயா. சரிங்க பாஸ்டர், உங்களுக்காக வேணா சொல்றேன் அப்படின்ற மாதிரி. புதுசு தான் தருவாரு எங்க அப்பா. அந்த வாகனத்தை ஆண்டவர் ஆசீர்வதிக்க போறாராம். அது இனி நல்ல மைலேஜ் கொடுக்கும் அந்த வண்டி. கொடுத்ததெல்லாம் நல்ல மைலேஜ் கொடுக்க போகுது. நெக்ஸ்ட், பாருங்க உங்க வீட்டுல உள்ள உணவு தானியங்கள் வருது பாருங்க, அதெல்லாம் பரிபூரணமா இனி 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 கடுகு டப்பா நன்மைனால நிரம்பி இருக்கும். இனி உளுந்து எல்லாம் எதுவும் குறை இருக்காது. எங்க அம்மா வந்தா கொண்டு வர, உங்க அப்பா வர்றாரு எல்லாத்தையும் கொண்டு வர்றதுக்கு. எல்லா கடலைகளையும் பொறிகளையும் சகல நன்மையான மேன்மையான ஆசீர்வாதத்தையும் பயிர் வகைகளையும் அருள்நாதர் இயேசு குறைவின்றி உன் வீட்டை எண்ணெயினாலும் எல்லா சகலத்தினாலும் நிரப்ப போகிறார். அதை எப்படி எழுதியிருக்கிறாரு? வெறும் நன்மையா இல்ல பரிபூரணம் உண்டாக செய்வார். வெறும் நன்மை இல்லப்பா, பரிபூரண நன்மை முழுமையா இருக்க போதான். இனிமே நம்ம என்ன ஜெபம் பண்ண போறோம் தெரியுமா? ஆண்டவரே, மாசம் 1ஆம் தேதியில அந்த ஒரு வாரத்துக்குள்ள எல்லா மளிகை சாமாவும் நாங்க வாங்கி வச்சிடணும். இனிமே கடுகுக்காக வெளியே போக கூடாது. எந்த காரியத்துக்கு மாசம் ஆனா நாங்க இனிமே எல்லாரும் எங்க பார்க்கணும்? நான் எங்க எல்லாரையும் பார்க்கணும்? நான் டிமார்ட்ல. ஆமா, எல்லாரையும் நாங்க பார்க்கணும். 1ஆம் தேதிக்குள்ள அள்ளிட்டு வீட்டுல வச்சு நிரப்பிடுறீங்க. அல்லேலூயா. விசுவாசம் உங்களுக்கு தான் நடக்கும். அதெல்லாம் கர்த்தர் செய்ய போறாரு. பலிபீடத்திலிருந்து வருது, உங்களுக்கு சந்தோஷமா இல்லையா? அல்லேலூயா. இப்ப அந்த மேல உள்ள வசனத்தை 8ஆம் வசனத்தை வாசிங்க. நீ மனம் திரும்பி கர்த்தரின் சத்தத்திற்கு செவி கொடுத்து, அவ கர்த்தருடைய சத்தத்துக்கு செவி கொடுத்தா இந்த நன்மையை நீ புசிப்ப. இந்த நன்மை உனக்கு கிடைக்கும். இந்த நன்மை உனக்கு தரப்போறாரு. அப்ப ஆண்டவர் சொல்றாரு, சத்தத்துக்கு நீ செவி கொடுத்துரு. அப்ப அவரு சில இடங்களுக்கு போக வேணான்னு சொல்லுவாரு, சில மனிதர்களை சந்திக்க வேணான்னு, சில பேர்ட்ட ரொம்ப நேரம் பேசிக்கிட்டே இருக்கும்போது சொல்லுவாரு, நீ அந்த இடத்துல பெறப்படுவாரு. ஏன்னா சொற்களின் மிகுதியினாலே பாவம் இல்லாமல் போகாது. ஏதாவது ஒரு பாவம் உருவாகிரும். கர்த்தர் சொல்லுவாரு, அவன் அசுத்தமா பேசுறான், முதல்ல இடத்த காலி பண்ணா உடனே பரப்பிடணும் அங்க இருந்து. அப்பதான் நன்மை நடக்கும். அல்லேலூயா. 4 நிமிஷம் தான் இருக்கு. அடுத்த வசனத்தை வாசிங்க. நான் எப்படி சீக்கிரம் முடிக்கிறது? நீங்க எப்படி வாசிங்கன்னா சரியா வராது, அப்புறம் உங்களை ரிஜெக்ட் பண்ற மாதிரி ஆயிரும். எந்த வசனம் தெரியலன்றீங்களா? 10ஆவது வசனம் வாசிங்கயா. உன் தேவனாகிய கர்த்தருடைய சத்தத்திற்கு செவி கொடுத்து. 30:10 அதான் வாசிக்கிறீங்களா? தேவனாகிய வாசிக்க கேட்டுதான். உன் தேவனாகிய கர்த்தருடைய சத்தத்திற்கு செவி கொடுத்து இந்த நியாயப்பிரமாண புஸ்தகத்தில் எழுதி இருக்கிற அவருடைய கற்பனைகளையும் அவருடைய கட்டளைகளையும் கை கொள்ளும் போது உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் எப்படின்னு இது ரெண்டையும் அப்படி முழுசா நீ திருப்பினேன்னா லட்டு கிடைக்கும். லட்டு அல்லுவையா? லட்டுனா உங்களுக்கு புரியுமா? நான் சொன்னது வேற லட்டுக்கு போக கூடாது. ஆமா, நான் லட்டுன்னு இவங்க எல்லாரும் அப்படி யோசிச்சு, அந்த லட்டு கொஞ்சம் வாசனையா தான் இருக்கும், அந்த லட்டுல கல்கண்டு இருக்கும். அந்த லட்டை சொல்லலையா நான் சொல்றது? உங்க வீட்டுல ஒரு நற்காரியம் நடக்கும், நீங்க எல்லாருக்கும் லட்டு கொடுப்பீங்க, அந்த லட்டை சொல்லிக்கிட்டு இருக்கேன். நீங்க பாட்டு வேற லட்டுக்கு என்ன செய்யணும்? உன் முழு ஆத்மாவோடு முழு இருதயத்தோடு முழு ஆத்மாவோடு நீ திரும்பும் போது எப்படி உன் மேலே சந்தோஷமா இருக்க போறாரு. உன் பிதா கிட்ட என் செவிகளை என் பக்கமா திருப்பி முழு இருதயத்தோட என்கிட்ட காத்திருந்துச்சு பாரு உங்க தாய் தகப்பன். அத போல நீ இருக்கிறதுனால கர்த்தர் சொல்றாரு, உன் மேலையும் நான் உனக்கு நன்மையுண்டாக திரும்பவும் சந்தோஷமா இருப்பார். திரும்பவும் சொல்றாரு, நீ சந்தோஷமா தான் இருக்க போற. திரும்பவும் சொல்றாரு, நீ சந்தோஷமா தான் இருப்ப. நன்மை வருது, உனக்கு நன்மை உண்டாகும். கர்த்தர் அதை கொடுக்க போறாரு. அந்த வசனத்துல சொன்னபடி இனி முதலாவது நன்மைதான்.
ரெண்டாவது கையிட்டு செய்கிற எல்லாமே ஆசீர்வாதம் தான். மூன்றாவது கற்பத்தின் கனியில உன் பிள்ளைகிட்ட ஆசீர்வாதம் தான். உன் வாகனங்கள் எல்லாம் நான்காவது ஆசீர்வாதம் தான். சகல காரியமும் பரிபூர்ணமாக ஆசீர்வதிக்க போறாரு. கடைசியா தேவன் சொன்ன காரியம் அதுல உனக்கு என்ன செய்ய போறாராம்? சந்தோஷத்தை பரிபூர்ணம் கொடுக்க போறாரு. எத்தனை பேருக்கு இப்ப ஆம்லேட் ரொம்ப பிடிக்கும்? முட்டை பார்த்துருக்கீங்கல்ல? நம்மளுக்கு பார்த்துருக்காங்களான்னு கேட்டுக்குவான். ஆஃப் ஆயில் எத்தனை பேருக்கு பிடிக்கும்? முட்டை கலக்கியாவது பிடிக்குமாயா? அது பிடிக்காதா? முட்டை பரோட்டாவாவது பிடிக்குமா? ஏதோ ஒன்ன சொல்லியா? அங்க ஆர்டர் கேட்கும் மட்டும் எனக்கு அது வரல அப்படி கேட்கறது. சில பேர் வந்து அந்த ஆஃப் ஆயில் எப்படிதான் உள்ள லபக்கு லபக்கு லபக்குன்னு உள்ள அனுப்புதுகளோ தெரியல. 6-7 அனுப்பி கொதிக்க கொதிக்க வாய் நிறைய புகையோட முள்ளிங்கிறதுக்கு படக்குன்னு. அது ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. நான் இன்னைக்கு இந்த வசனத்தை தியானம் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது ஒரு வசனம் எனக்கு வந்து ஒரு ஆஃப் ஆயில் மாதிரி இருந்துச்சு. இது என்ன காரியம் ஆண்டவரே எனக்கு புரியலையே. அதாவது பாதி வெந்தும் பாதி வேகாமையும். இதை யார சொல்றாரு, யாரை குறிப்பிடுறாரு எனக்கே புரியல. அதாவது அந்த இடத்துல எப்படி இருக்குன்னா, இஸ்ரவேல் ஜனங்கள் வந்து மனம் திரும்பியும் திரும்பாமையும், உலக காரியத்துக்குள்ளும் அவங்க ஆண்டவருக்குள்ளேயும் ரெண்டுமே கலந்த மாதிரி இருந்தாங்க. அப்ப அந்த வசனத்தை பார்த்தோம்னு கொஞ்சம் வித்தியாசமா இருந்துச்சு. வாசிக்கலாமா அந்த வசனத்தை? ஓசியா, இது ஓசி தான். எங்கேயாவது நண்பர்கள், சில நண்பர்கள் ஆஃப் ஆயில வாங்கி கொடுத்துருவாங்க. ஓசியா 7:8. எபிராயிம் அந்நிய ஜனங்களோட கலந்திருக்கிறான். பாருங்க, ஆண்டவர் சொல்றாரு அவன் என்ன செய்யறான்? அந்நிய ஜனங்களோட. அப்ப அந்நிய ஜனங்களோட கலந்திருக்கிறானா என்னங்க? அவங்க பண்டிகை வரும்போது அவங்களோட சேர்ந்து கொண்டாடிக்கிறது, நம்ம பண்டிகை வரும்போது நம்மளோட சேர்ந்துக்கணும். அதெல்லாம் எல்லாம் ஒண்ணுதான், எதுவும் இல்லை. ஆண்டவர் இங்க சொல்றாரு, நான் சொல்றது அது கிடையாது. நான் சொல்றது இன்னைக்கு கொஞ்சம் கவனி. எப்பிராயிம் அந்நிய ஜனங்களோட கலந்திருக்கிறான். திருப்பி போடாத அப்பம், திருப்பி போடாத அப்பம், ஆஃப் ஆயில். இப்ப புரியுதா? அவன் யாரு? ஆஃப் ஆயில். அவன் பாதியா வெந்திருக்கிறவன். பாதி ஏசப்பாக்கட்டையும் பாதி சத்துருவோடையும். அங்கேயும் செவி கொடுக்கிறது, இங்கேயும் செவி கொடுக்கிறது. கர்த்தர் சொல்றாரு அவன் ஒரு திருப்பி படாத அப்பா, அறவேக்காடுன்றாரு. அப்படியே இருக்கக்கூடாதான். ஒரு புறம் மட்டும் மனம் திரும்பி இருக்கிறதுன்னு சில இடத்துல லேசா மைல்டா சில பாவத்தை மட்டும் லேசா வச்சுக்கிறது இருக்கட்டும். அதுவும் பாவம் தானே. பாவத்தையே பாவம் சொல்லி வைக்கிற ஆளுக நம்ம பிள்ளைய கிடையாது. நம்ம பிள்ளைகளை நான் சொல்லவே இல்லை, வேற ஒரு சபையை சொல்லிக்கிட்டு இருக்கேன். உலக நண்பர்கள் நமக்கு தேவையா? உலக நண்பர்கள் நமக்கு தேவைன்னா பைபிள் படி சொன்னா அவன் திருப்பி போடாத அப்பம். யாரா அப்படி பார்த்துட்டீங்கன்னா என்ன ஞாபகம் வரணும் உங்களுக்கு? ஓஹோ, ஆஃப் ஆயில் ஞாபகம் வந்துடணும் உங்களுக்கு. அதுக்காக இந்த வசனத்தை ஏன் இதை நான் எடுத்தேன்னா, எப்ராயிம் வந்து என்ன செஞ்சானா, அந்நிய ஜனத்தாருடைய கலந்து அவங்களுடைய பண்டிகைகளை அனுசரித்து கொண்டிருந்தானா. அப்ப வாசிக்கும் போதுதான் எனக்கு இந்த ஆஃப் ஆயிலை பத்தி எனக்கு ஒரு லீடு கிடைச்சிச்சு. ஆமா, இது என்னடா திருப்பி போடாத ஒரு அப்பமா இருக்க அப்படின்னு சொல்லி. அல்லேலூயா. ஆண்டவர் அதை வெறுக்கிறார். 1 ராஜாக்கள் 18:20 எலியா சொல்றாரு, அப்பொழுது எலியா சகல ஜனத்தாரோடு கூட வந்து நின்று, எந்த மட்டும் 2 நினைவுகளால குந்தி குந்தி நடப்பீர்கள், கர்த்தர் தெய்வமானால் அவரை பின்பற்றுங்கள், பாகால் தெய்வமானால் அவரை பின்பற்றுங்கள் என்றான். அல்லேலூயா. 2 நினைவா இருக்கக்கூடாதான். 2 நினைவா இருந்தா நன்மை கிடைக்காது. அல்லேலூயா. நன்மையை உங்களுக்கு கொடுக்குன்னு நினைக்கிறாரு, 2 நினைவு உங்களுக்கு வேணான்றாரு. ஏங்க 2 நிமிஷம் தாண்டிச்சுங்க, வேகமா வாசிங்க. உபாகமா எது வாசிச்சுக்கிட்டு இருந்தீங்க? உபாகமா ஓசியா வாசிச்சிங்களா? உபாகம் 30:10 வாசிச்சிட்டீங்களா? பிரசங்கி 5:1 வாசிங்க.
உன் இருதயத்தை கொடுக்கறத விட உன் செவியை நீ அவர்கிட்ட கொடுத்தேன்னா நல்லது. பிரசங்கி 5. ஆமா, பிரசங்கி 5:1. நீ தேவாலயத்துக்கு போகும்போது உன் நடையை காத்துக்கொள். மூடர் பலியிடுவது போல பலியிடுவதை பார்க்கிலும் செவி கொடுக்க சேர்வதே நலம். எப்படி? செவி கொடுத்து சேர்வதே நலம். நலம். தாங்கள் செய்கிறது தீமை என்று அறியாதிருக்கிறார். அல்லேலூயா. கடைசியாக ஒரே ஒரு வசனம், சங்கீதம் 49:2 முடிச்சிருவோம், அவ்வளவுதான். சங்கீதம் 49:2 முடிஞ்சிருச்சு. எப்படி கொடுக்கணுமா? ஏகமா நீங்க கர்த்தருக்கு செவி கொடுக்கணும். அல்லேலூயா. கர்த்தர் இந்த நாளிலே இந்த காரியத்தை ஆசீர்வதிப்பாராக. நம்ம எல்லாரும் எழுந்து முழங்கால் படியிட முடிந்தவர்கள் பண்ணிக்கோங்க, இல்ல நிக்கணும்னா நின்னுக்குங்க. கர்த்தர் இந்த நாளில் உங்களை ஆசீர்வதிப்பார். நம்ம ஜெபத்தை முடிப்போம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, உம்முடைய பரிசுத்த பிள்ளையாகிய இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாக நம்மை சோத்தரிக்கிறேன். இந்த நாளில் நம்முடைய கிருபை எங்கள் மத்தியிலே வெளிப்பட்டு ஒரு பெரிய மாற்றத்தை உண்டாக்கும்படிக்கு ஒப்பு கொடுக்கிறேன். இந்த வார்த்தை உம்முடையதையா, இந்த வார்த்தையை ஆசீர்வதித்து தாரும். கர்த்தரது நாளிலே ஆண்டவரே, உம்முடைய கிருபை எங்களை வழிநடத்த வேண்டுமாய் துதிக்கிறேன். உம்முடைய வார்த்தை அநேகருக்கு அது ஆசீர்வாதமாக பிரயோஜனமுள்ளதாக அது கடந்து சென்றிருக்கும் என்று நான் விசுவாசிக்கிறேன். இந்த கரத்திலே தாழ்த்தி அர்ப்பணிக்கிறேன். பெரிய மாற்றங்களை கர்த்தர் காண கர்த்தர் கிருபை செய்யும்படியாக ஒப்பு கொடுக்கிறேன். தேவனுடைய தெய்வீக பிரசனமும் பலன் கடந்து வந்து இந்த நாளிலே பிரதான காரியங்களை செயல்படுத்தும்படியாக ஒப்பு கொடுக்கிறேன். தெய்வீக மாற்றத்தை கர்த்தர் தந்து நீர் வழிநடத்த வேண்டுமாய் ஜெபிக்கிறேன். கேட்ட சத்தியத்தின்படி ஒவ்வொரு பிள்ளைகளையும் இந்த நாளிலே ஆசீர்வதியும். ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையும் ஒரு பெரிய மாற்றத்துக்குள்ளாய் கடந்து வரட்டும். தெய்வீக வல்லமை இந்த நாளிலே கடந்து வந்து ஒரு பெரிதான கிருபையை தந்து வழிநடத்த போறதுக்காக நன்றி செலுத்துகிறேன். இயேசுவின் வல்லமையுள்ள நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன், ஆமேன்.